ஓட்டு போடுற ஜட்ஜிக்கு வணக்கம் சொல்லவே இல்லனே. பொருளா தம்பி, அது போட்டு என்னடா அவசரம்? ஜட்ஜ் ஐயா வணக்கம் ஐயா. நே இப்ப எதுக்குனே இங்க உட்கார்ந்துருக்கோம்? தம்பி நீயும் கேக்குற, நானும் உன்கிட்ட 15 வருஷமா பதில் சொல்றேன். இருந்தாலும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டீரடா. உன் மூளை குழந்தை மூளைடா. அண்ணே அண்ணே, இவன் என்ன காம்பினேஷனே தெரியாம இங்க வந்து விளைஞ்சிருமா உட்காந்துருக்கானே. சரியா சொன்னடா தம்பி. அண்ணே இதே மாதிரி பேசிக்கணும். நேரம் தானே போகுது, பாட்டு ஆரம்பிக்குமா? பாட்ட ஆரம்பிச்சிருவோம் தம்பி. பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா. அண்ணே இந்த பாட்டு சொல்லுங்க, வில்லு பாட்டு சொல்லுங்க. வில்லு பாட்டு சொன்னியா? சரிவா, வில்லு பாட்டே பாடிடுவோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருவோம் தம்பி. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட வந்தருள்வாய் மகளே. தாளம் மேல சத்தத்தோடு, ராகத்தால பாவத்தோடு, ராகத்தால பாவத்தோடு நாங்களும் தான் பாட வந்தோமே, பாட்டு பாடி தைரிய பேச வந்தோமே. ஆமா. என்ன தம்பி, வில்லு பாட்டு பாடியாச்சா? சரிங்க, நல்லா இருந்துச்சு. நே பள்ளிக்கூட பாடவா இருக்குனே. பள்ளிக்கூடம் பாட்டு தானே பாடிடுவோம். பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நட்புக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. என்ன தம்பி, பாட்டு ஓகேவா? ரொம்ப நன்றினே. சரி இருக்கட்டும் தம்பி. அதாவது ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள் வேலை செய்யறவா, கோயம்புத்தூரிலிருந்து வந்த கோர் கம்பெனியில் வேலை செய்திடவா, சூரத்திலிருந்து வந்த சாரி கம்பெனியில் வேலை செய்யறவா, நைஜீரியாவில் இருந்து வந்து நைட் ஷிஃப்ட் கம்பெனியில் வேலை செய்யறவா. இப்படி எல்லாருக்கும் அடையாளமாக இருக்கிறது நம்ம மெட்ராஸ் என்கிற சென்னை. அப்படியானே? அதை பத்தி ஏதாவது பாட்டு சொல்லுங்க. அது மட்டும் என்னடா அவசரம் தம்பி, நான் சொல்றேன், நீ பொறுமையா இரு. இப்படியாப்பட்ட சென்னையில ஏரியாவாக வீடு கட்ட வேண்டிய எல்லாம் ஏரியாக போய்விட்டது. 8 மாதிரி இருந்த சென்னை ஃப்ளட் வந்து முழுகி போயிருச்சு. ஆனா இப்பயாவது அதை பத்தி ஏதாவது பாட்டு சொல்லுங்கண்ணே. பாட்டு தானே தம்பி, சொல்லிடுவோம். மழை தண்ணி ஆஹா, மழை தண்ணி ஆஹா, போரெல்லாம் போடாம லாரியும் வராம. மழை தண்ணி ஆஹா, வீடெல்லாம் போட்டாச்சு, காரெல்லாம் போட்டாச்சு. மழை தண்ணி ஆஹா. என்ன தம்பி, பாட்டு கலக்கிட்டோமா? கலக்கிட்டோனே. நல்லாவே போன அடிச்சுட்டோம் தம்பி. உண்மையெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, சரியா? சரிங்கண்ணே. இப்படி தண்ணியில தத்தளிச்சிருந்த சென்னைக்கு வாக்குகள் கைவிட்டாலும் வாலண்டியர்ஸ் கைவிடல. லிக்விட் ஸ்டேட்ல இருந்த சென்னைக்கு எல்லா ஸ்டேட்லயும் இருந்து ஹெல்ப் கிடைச்சிச்சு. எப்படி தெரியுமாண்ணே? நம்ம பசங்க விளக்குவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோ. வர்க்கீஸ் கம்பெனியில இருந்து வர்க்கீஸ் சப்ளை, குஜராத்திலிருந்து குக்கீஸ் சப்ளை, மைசூர்ல இருந்து மீல் சப்ளை, பீகாரில இருந்து கரன்சி சப்ளை. என்ன தம்பி, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டேனே. அண்ணே அண்ணே எங்க அம்மாவை பத்தி பாட்டு பாடுங்கண்ணே, ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அம்மாவை பத்தி தானே தம்பி, பாடிடுவோம். நான் போன பின்பும் நீ வாழ வேண்டும், எந்த மூச்சு உனக்குள்ள உண்டு. வானெல்லாம் வண்ணம், பூவெல்லாம் வாசம், நாளும் உலகில் தெய்வங்கள் உண்டு. ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீயம்மா. உன் போல் ஏதம்மா, உன் போல் அம்மா யாரம்மா. என்ன தம்பி, அம்மாவை பத்தி பாட்டு பாடியாச்சு, பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப நன்றினே. இதை வச்சுண்டு வெள்ளத்தில் தத்தளிச்சிட்டு இருந்தவர்களுக்கு ஓரளவு ஹெல்ப் கிடைச்சிச்சு. அது மட்டும் அல்லாமல் தமிழக அரசு ரூ.6000 வெள்ள பாதித்த பகுதிகளுக்கு வழங்கியது. அப்புறம் என்னாச்சுண்ணே? அப்புறம் என்னாச்சு? சேதி கேட்டேன் சென்னை பத்தி சேதி கேட்டேன். கேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் தானே, இந்து கிறிஸ்டின் கைய கோர்த்து ஸ்டார் எல்லாம் மனுஷன் தானே. ஆக்டர்ஸ் இறங்கி வேலை பார்க்க சென்னை சிட்டி நிமிர்த்தியாச்சு, சென்னை நிறுத்தியாச்சு, என்ன நிலை நிறுத்தியாச்சு. அப்புறம் என்னாச்சுண்ணா? அண்ணே எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேங்கண்ணே. உழைப்பில்லாமல் உயர் இல்லை,
புலியா இல்ல ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்லிய தக்காளி சட்னியா டிரைவர்க்கு எங்களுக்கு வார்த்தை மட்டும்தான் யூனிட்டி பஞ்சம் இல்லை அது சென்னை சிட்டி தான் ஒருத்தர் ஒருத்தர் எப்பயும் ஃப்ரெண்டு தான் ஒன்னா இருப்பது எங்களோட ஃப்ரெண்டு தான் நல்லா பார்த்துக்கோ நாங்க தான் வந்தியா இதுதான் எங்களோட இந்தியா. அப்படியானே இந்தியா பத்தி பேசும்போது எங்க தாத்தா ஞாபகம் வந்துருச்சுனே. சரி விடு தம்பி இந்தியா தாத்தாவை பத்தி ஒரு பாட்டு போட்டுருவோம். தாத்தா வராரு கதறவுடா போறாரு பதறவுடா போறாரு கொலரவுடா போறாரு தாத்தா வராரு கதறவுடா போறாரு பதறவுடா போறாரு கொலரவுடா போறாரு படே என்ன தம்பி பாட்டு ஓகேவா? ஓகேண்ணே. வில்லுப்பாட்டு என்றால் நல்ல செய்தியை தொகுத்து பாடுவது பேர் தான் வில்லுப்பாட்டு. இதுதான் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு பாரம்பரியமா சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா வில்லுப்பாட்டை பத்தி கருத்து?